சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு சிவ சிவ அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வாசியோகத்தின் சிறப்பு என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். ஆம், நம்முடைய பாரம்பரியமான சித்த பெருமக்கள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய உன்னதமான பல விஷயங்களிலே சிறப்பான ஒன்றுதான் வாசியோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த வாசி என்ற சொல்லை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா சிவா என்று வரும். ஆம், அவ்வாறு நம்மை சிவத்தோடு ஆதி நிலை வழியில் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு அருமையான பயிற்சி முறையை சித்தபெருமக்கள் வழங்கினார்கள். இந்த சிறப்பான வாசியோகத்தை பற்றி விநாயகர் அகவல்ல கூட ஔவையார் பேசியிருக்காங்க. மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று ஒரு வரி நாம் வாசித்திருப்போம். அந்த மூலாதாரத்தில் மூன்றெழும் கனல், அதனை காலால் எழுப்பும் என்பது, கால் என்பது வாசியை குறிக்கும். அதுதான் விநாயகருடைய தத்துவமே பிரணவம் என்பதை அறிவோம். பஞ்சபூத தத்துவம் விநாயகர். அப்படி பஞ்சபூத கூடுகைகளாலான நம்முடைய உடம்பிலே பைபிளிலே சொல்லப்பட்டது போல கூட ஆதியிலே ஒலி இருந்தது என்று வரும். அந்த சவுண்டு தான் இப்ப வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது. காற்றின் மூலமாகத்தானே அந்த சிறப்பானதொரு மூச்சு காற்றை இயக்கக்கூடிய அருமையான கலை. இந்த சிறப்பான வாசியோகத்தை பற்றி சித்தர்கள் பாடல்கள்லையும் வருது, விநாயகர் அகவல்லையும் வருது. இந்த கலையை கேரளாவிலே வடகரை என்ற இடத்திலே வாழ்ந்த 35 வயதிலே ஞானம் பெற்ற சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்று பெயர். அவர் இளமையில் வாழ்வீச்சு, சிலம்பம் போன்ற பயிற்சிகளை அறிந்தவராக இருந்திருக்கிறார். ஜோதி என்று சொல்லக்கூடியது ஈஸ்வரம் என்றும், நாம் இயக்கக்கூடிய உள்ளே நடத்தக்கூடிய அந்த வாயு மூச்சு சதா சிவம் என்றும் விளக்கியிருக்கிறார். அப்படி இதை என்ற நூலிலே முழுமையாக விளக்கிய சிறப்பு. ஆம், அந்த சித்தவேதம் என்ற நூலின் மூலமாக அவர் இந்த வாசியோக பயிற்சியை வழங்கியது மட்டுமல்ல, அதை ஒரு அமைப்பாகவே சித்த சமாஜம் என்று நிறுவினார். அதை கூட நம்முடைய பாஷையிலே, பரிபாஷையிலே சொல்லுவார்கள், ஊர்துவ கதி என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த கதி என்பது இப்பொழுது வெளியிலே நசிப்பித்து வீணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றை எவனொருவன் உள்நடத்தி மூலாதாரத்திற்கும் சுழுமன நாடிக்குமாக இயக்க பழகுதல் வாசியோகத்தினுடைய சிறப்பு.
அந்த கதி நடத்துதல் என்ற பயிற்சி வாசியோகத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களிலே மூலாதாரத்திலே அமைந்திருக்கக்கூடிய குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடியது ஒருமுகப்பட்ட மனதோடு அந்த மூச்சினை உள்நடத்துகிற போது சுழிமுனை வரையிலே அந்த ஆற்றல் பெருகி லயம் பெறும் என்பது. இதை கூட காற்றை புசித்து சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுதான் அந்த வாசியை குறிக்கும். கவியிலே வரும் உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கடைத்தும் என்று சொல்லுவார். யோகியர்கள் தபஸ்விகள் காட்டுல போய் பசிக்கு பறிச்சு சாப்பிட்றத கூட செய்ய மாட்டாங்களாம். உதிரும் சருகு ஓடுற தண்ணி, புனல் வாயுவினை வன்பசிதன கிடைக்கும். முறையாக மூச்சை இயக்கும் கலை அந்த வாசி தான் இங்க சிறப்பாக சொல்லப்படுகிறது. உதிரும் சருகு புனல் வாயுவினை வன் பசிதன கடைத்தும் என்று பாடியிருக்கின்றார்கள். இந்த ஊர்துவகதி ஏககதி என்பதை பற்றி அது நம்மை முறையாக நிகழ்த்தி பழகியவர்களுக்கு அது ஏககதியாக நடத்தி அதனை ஒழிவில் ஒடுக்கமாக நிற்பது யோக சாதனை நூல்களிலே சமாதி பாதத்திலே அதை ஒழிவில் ஒடுக்கம் என்று விளக்கப்படுகிறது. இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்ற வார்த்தை நாம் அறிந்திருப்போம். வள்ளல் பெருமானார் அளித்த ஒரு வார்த்தையார். அன்பு உள்ளங்களே, இந்த சிறப்பானதொரு வாசியோகத்தை வடகரையிலே இருந்து ஒரு ரெனிவேட் பண்ணி கொடுத்தவர்னு சொன்னா மிகையாகாது. ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் அவங்க இங்கே பழனியிலும் கூட இருந்திருக்கிறார்கள். பழனியில ஒரு மலையினுடைய தெற்கு பகுதியில ஒரு குகையிலே இருந்து தவமியற்று இருக்கிறார். அவருக்கு முருக கடவுள் போகர் மூலமாக உபதேசம் அளித்ததாகவும் அறியப்படுகிறோம். அந்த ஒரு காரணத்தினாலே அவர் இங்கே பழனியிலேயே இருந்து இந்த ஒரு நல்ல ஒரு பேராற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். பழனியிலும் சித்தாசிரமம் என்று ஒன்று அந்த தென் பகுதியிலே கிரிவீதி பகுதியில அமைந்திருக்கிறது. அங்கேதான் அவர் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஆனதும் கூட. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த வாசியோகத்தை ரெனிவேட் பண்ணி கொடுத்த ஒரு சிறப்புக்குரிய அந்த சித்த சமாஜம் என்ற அமைப்பை வடகரையிலே நடத்திய அவர் இங்கே முருகப்பெருமானுடைய அருளாலே தவம் செய்த பின்னர் அவர் பலருக்கும் உபதேசம் அளித்திருக்கிறார். அவர் வாழ்ந்த இடம் இப்பொழுது சித்தாசிரமம் அகில உலக சித்த வித்யா அபிவிருத்தி சங்கம் என்ற பெயரிலே பழனியிலே இருக்கிறது. நானும் அதனோடு பல காலமாக தொடர்பிலே இருக்கிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன். அப்படி நம்முடைய இந்த வடகரை ஆசிரமத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜாதி பேதம் மதம் இனம் கடந்த ஒரு அமைப்பாக அதனை பரமஹம்சர் நிறுவினார். புலால் மறுத்தலையும் வலியுறுத்துகிறார்.
இன்னும் சொல்ல போனால் இந்த வாசியோக பயிற்சி பெறுவதற்கு எந்த விதமான பொருள் கட்டணமும் இல்லை என்பது சிறப்பு. எல்லாம் ஒரு யோகா கிளாஸ்ன்னு போனா அதுக்கு முதல்ல ஃபீஸை கட்டி கோர்ஸ் நடத்துறது தான் பார்த்துருப்போம். ஆனா அவருடைய ஆசிரமத்தில் இருந்த அவர் வழங்கிய பயிற்சி முறை வாசியோகத்திற்கு ஒரே ஒரு குரு காணிக்கை கேட்பார்கள். லாகிரி வஸ்துக்களையும் புலாலையும் மறுத்து விடுகிறேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொடுத்துட்டு தான் பயிற்சி எடுத்துக்கணும். அப்படி எதனிலும் மாதா பிதா குரு வணக்கத்திற்கு பின்னே பயிற்சியை. அப்படி பிரம்மரந்தரம் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற பயிற்சி அது. அப்படி இதை பற்றி யோக நூல்கள்ல எல்லாம் பார்ப்போம்னு சொன்னா நாம் அறிவோம், மனித உடம்புல 76,000 நரம்புகள், நாடி நரம்புகள் இருக்கிறது. அதுல தச நாடிகள் என்று நூல்களிலே பேசப்படுகிறது. அந்த முக்கியமான தச நாடிகளிலே இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று 3 குறிப்பிட்டு இருப்பார்கள். இடகலை என்பது இடது பக்கம், பிங்கலை என்பது வலது பக்கமும், அதாவது சந்திரக்கலை சூரிய கலையாக. அப்ப அந்த இடகலை பிங்கலை மூலமாக, அதாவது வலது நாசியில இயங்குகின்ற மூச்சு சூரிய அடையாளமாகவும், சந்திரனை குறிக்கும் வகையில பிங்கலை என்று சொல்லக்கூடியது குளிர்ச்சியை தரக்கூடியது. இடது நாசியில மூச்சு இயங்குகின்ற போது நம்ம எப்பவுமே இயல்பா புரிஞ்சிருப்போம், 2 பக்கமும் சமமா மூச்சு இயங்காது. இங்க உடம்பிலே தேவைக்கேற்ப இடது நாசியிலையும் வலது நாசியிலையும் என்ன வெப்பம் தேவைன்னா வலது நாசியில சூரிய கலையில இயங்கி உடல்ல வெப்பம் அதிகரிச்சு கொள்ளும். குளிர்ச்சி தேவைப்படுது இந்த உடம்புக்குன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தானே அதிகமாக இடது நாசியில சந்திரக்கலையில இயங்கி உடலிலே குளிர்ச்சி அமையும். இப்படி வாசியோகத்தின் மூலமாக இடகலை பிங்கலை என்ற 2ஐயும் கடந்து இந்த மூச்சினை ஒரு சீராக கவனித்தல் என்பது மிக சிறப்பான ஒன்று. பல பேர் மூச்சு விடுறதே மறந்து போய் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தண்ணி சேரல, காத்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வாசி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை உள்நடத்துதலை முறையாக பயிற்சி எடுத்து செய்ய செய்ய உடல்நலம் ஆரோக்கியம் சிறப்படையும். நுரையீரல் நன்றாக விரிந்து சுருங்குகின்ற காரணத்தினாலே நுரையீரலுடைய எல்லா காற்றறைகள்லையும் காற்று நிரம்புகிற போது ஆக்சிஜனேஷன் ஒழுங்கா நடக்கும். அப்ப காற்றோட்டம், அதனால வரக்கூடிய வெப்ப ஓட்டம், அதன் பின்னே ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டம், இதெல்லாம் சீராக இயங்கும். நீங்கெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, டாக்டர் கிட்ட போய் நாடி பிடிச்சு பார்த்தாலே வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி என்று சொல்வார்கள். வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது வெப்பம், ஸ்லேத்துமம் என்பது நீரின் பண்பு. இந்த 3 தானே உடல் நலத்துக்கு அடிப்படை, உண்டா இல்லையா? அதான் சித்த மருத்துவத்துக்கு போனோம்னா டாக்டர் நாடி பிடிச்சு பார்ப்பாங்க, வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி என்று சொல்லி. அப்ப இதை தானே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கலை தான் வாசியோகம். அப்ப அந்த இடகலை பிங்கலை கடந்து சுழுமுனா நாடி என்று ஒன்று இடையில நடுவில் அமைந்திருக்கிறது. இப்ப கூட திருமண் அணைகிரி அவர்கள் நாமும் போடுறவங்க பார்த்திருப்பீங்க, நெற்றியில அமைத்துக் கொள்வார்கள். இந்த பக்கம் ஒரு வெள்ளைக்கோடு, இந்த பக்கம் ஒரு வெள்ளைக்கோடு. இது சந்திரகலை சூரியகலையை குறிக்கும். நடுவில் ஒரு சிவப்பு கோடு போட்டு அதை மேலையும் இழுத்து விட்டுருவாங்க கொஞ்சம். காரணம், இங்கே புருவ மத்தியிலே
ஆகினை சக்கரம், கண்புருவ போட்டு, நெற்றிக்கண், செழுமனாடி, லலாடஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியிலே உணர்வை பெறுவதற்காக நீண்ட காலம் மூச்சு பயிற்சிகளினாலே அதை நாம் அறிந்திருப்போம். பிராணாயாமம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க தாத்தா எல்லாம் கூட பிராணாயாமம் பண்ணுவார், நான் பார்த்திருக்கேன். அப்படி பிராணாயாமம், அப்போ ரேசகம், பூரகம், கும்பகம் என்று உண்டு. அப்ப மூச்சினை அடக்கி நிறுத்துதல். இப்படி அதற்குரிய ரேஷியோவில் முறையாக பயிற்சி செய்ய செய்ய மூச்சிலே மனம் ஒடுங்கும். அதே போல வெளிநடத்தாமல் மூச்சினை உள்நடத்துகின்ற சிறப்பும் இந்த ஆக்னை என்று சொல்லக்கூடிய புருவமத்தியிலே உணர்வை பெற்ற பின்னே அது மேல துரியம் என்று 7வது மையம் இருக்கிறது. நாம் யோக சாஸ்திர நூல்களிலே அறிந்திருப்போம். அது ரொம்ப சிறப்பான ஒரு பெருநிலை. அது அப்ப அந்த மூச்சு உள்ளுக்குள்ளே நடத்தி பழகி நாளடைவில் என்ன ஆகும்னு கேட்டா, அதை சிவானந்த பரமஹம்சர் அழகாக குறிப்பிடுவார்கள். சித்த வேதத்திலே ஒரு அங்குஷ்ட பிரமாணமாக நிலை பெறும் என்பது. ஒரு கட்டை விரல் அளவுக்கு இங்க நம்முடைய ஆகினைக்கும் துரியத்துக்கும் இடையில இங்க இயங்கும் என்று நிலைப்படும் என்று விளக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முறை அது. அவர் சித்த வேதத்திலே குறிப்பிடுவார், அகங்காரம் கொண்டவன் தான் சூத்திரன் என்று. ஏன்னா கேரளாவில் அந்த நாள்ல ஒரு வாழ்ந்த ஒரு காலகட்டத்துல பேதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஜாதி மத பேதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அவர் சிவானந்த பரமஹம்சர் ஒரு மிகச்சிறப்பான ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையினாலேதான் இன்றைய நாளிலே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சித்த வித்தியார்த்திகள் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். இந்த கலை எங்கும் பெருகி இருக்கிறது. அப்படி வெளியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காற்றை மடைமாற்றம் செய்து திசை திருப்புதல் என்று சொல்லக்கூடியது, அதை உள்நடத்துதல் என்ற ஒரு தனிச்சிறப்பு, அதை எடுத்து சொன்னதுதான் சித்தவேதம். இன்னும் சொல்ல போனா சோகம் என்று மூச்சினை எடுத்து உள்நடத்துக என்று சொல்வார். அவ்வாறு சோகம் அந்த இழுத்து விடுறது இந்த வைப்ரேஷனோட முறையா செய்யும் போது மூலாதாரத்திலே உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை இந்த கதி என்று சொல்லக்கூடிய மூச்சு இயக்குதல் அங்கே எப்படி ஒரு துருத்தி வச்சு ஊத ஊத நெருப்பு சிறப்பா கனன்று எரியும். அதுபோல இங்க மூச்சு காற்றை ஊதி 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 நடத்த நடத்த பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய குண்டலினி கனல் இங்கே 6வது மையம் வரையிலே வரும் என்பது சிறப்பு. இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாசயோகத்தை பற்றி விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடினது மட்டுமல்ல, அதே ஔவையார் ஔவை குறள் என்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் எப்படி திருவள்ளுவனுடைய திருக்குறளை நாம் அறிவோம், அதுபோல ஔவையாரும் ஔவை குறள் என்று எழுதியிருக்கிறார். அந்த ஔவை குறளிலே முறையாக இந்த சிறப்பானதொரு வாசியோகத்தை பற்றியே நிறைய பேசியிருக்கார். நீங்க நூல் கிடைச்சா வாங்கி படிச்சு பார்க்கலாம். அதனால சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இதனை ஈஸ்வர மதம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு சிவா சிவா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வாசி வாசி என்று வரும். அதான் இந்த வாசியோகத்தினுடைய தனிச்சிறன். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயின் பராபரமே என்று பாடியிருக்கிறார்கள். அந்த மனம் எப்பொழுது அசையாமல் அலையாமல் நின்றுவிடும் என்று சொன்னால் மூச்சை கவனிக்கிற போது. அதுதான் இந்த வாசியோகத்தினுடைய தனிச்சிறப்பு.
அப்படி இந்த சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் பழனியில முருகன் போகருடைய அருளாலே அந்த குகை ஒன்று தென்பகுதியிலே பழனிமலையில சொன்னேன் இல்லையா, அது பேர் பஞ்சவர்ண குகை என்று பெயர். அங்கே தவம் செய்திருக்கிறார். அது இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக வருஷத்துல 2 தடவை ஜன்மதின விழா மற்றும் விழாக்களோடு, இப்ப கூட ரீசெண்டா தான் 12 நாள் ஜபம், அகண்ட ஜபம் நடைபெற்றது. அப்படி முறையாக லாகரி வஸ்துக்களையும் புலால் உணவையும் தவிர்த்து இந்த பயிற்சியை செய்கின்றவர்கள், சொல்ல போனா அவர்கள் வெள்ளை உடுத்தி ஆசிரமத்திலே அமைந்திருப்பார்கள். அங்கே பேதங்களற்ற ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். அதனால்தான் அவரை ஒரு மிக சிறப்பான ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். அன்பு உள்ளங்களை, அப்படி புருவ மத்தியிலே உணர்வு பெற்றுவிட்ட பின்னர் அது முறையாக அந்த மூச்சானது நீளம் சுருங்கி இங்க கட்டை விரல் அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே துரியத்துக்கும் ஆகினைக்கும் இயங்குகின்ற நிலையை அங்குஷ்ட பிரமாணம் என்று சொல்லுவார் என்று சொன்னேன் இல்லையா, அதைத்தான் நிஷ்டை கைகூடுதல் என்று சொல்லப்படும். நீங்க வாசியோக பயிற்சி எடுத்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஜபம் என்பது ஜபித்தல். ஜபித்தல் என்றால் இங்க அந்த கதி நடத்துது, மூச்சை இயக்கிறது, உள் நடத்துற பயிற்சி தான் ஜபம் என்று பெயர். நாம் ஒன்று அறிந்திருப்போம், ஏதோ ஒரு மந்திரத்தை முறையாக குரு மூலமா பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை முறையா சொல்லிட்டே இருக்கிறது தான் ஜபம். ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஜபம். மூச்சை உள்நடத்தி பயிற்சி பண்ணி அதிலேயே ஒன்று நிற்கிறது ஜபம். ஆனால் இந்த ஜபம்ங்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு ஸ்டேஜ்ல. அதாவது ஜபம் என்று ஒன்று இருக்குமானால் அதன் இன்னொரு பக்கம் ஒன்று உண்டு. அது எதுன்றது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஜபம் என்பதனுடைய இன்னொரு பக்கம் அஜபம் என்று பெயர். அது அஜபா மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். சித்தர்களும் ஞானியர்களும் அந்த அஜபாவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்ப இந்த அஜபை குண்டலி அதனில் கூடிய அஜபை என்று பேசுகிறார். குண்டலி அதனில் கூடிய அஜபை. ஏன்னா இப்ப வைப்ரேஷனா இயங்கிறது, ஒலியாக இயங்கிறது. ஒலியின் மறுபக்கம் என்ன இருக்கு? மௌனம் தானே. இந்த மௌனம் தாங்க அஜபா மந்திரம்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப தில்லையில அம்பலக்கூத்தன் நடனம் ஆடுகிறார், அது ஊழிப்பெரு நடனம் என்று சொல்லுகிறோம். ஆனா அவரே என்ன பண்றாரு, ஒரு நாள் ஊர்துவ கதின்னு பேசணும் இல்லையா, மேல் நோக்கி மூச்சு அமைந்து விடுது. அதுபோல காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தில்லை சிவபெருமான் ஒரு காலம் அப்படியே மேல் நோக்கி தூக்கியவாறு நின்று விடுகிறார். இங்க சில கோயில்கள்ல அந்த சிற்பம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு பேரு ஊர்துவகதி நடனம் என்று பெயர். அப்படி சிவபெருமான் இங்க மூலாதாரத்தினுடைய சக்தியை மேல் நோக்கி அமைத்து விட்ட போது இயக்கங்களும் ஒலியும் சக்தியும் ஒடுங்கி சிவம் மாத்திரம் விளங்குகின்ற போது அங்கே சக்தி நாணப்பட்டு அப்படி ஆட முடியாம நின்றுட்டதாக அந்த சிற்பம் அமைத்திருப்பார்கள். சிவபெருமானுடைய ஊர்துவகதி நடனமும் அருகாமையிலே சிவகாமி அம்மா அப்படி ஆட முடியாம நின்றுட்டாங்க வெக்கப்பட்டு. அப்ப சிவம் ஒடுங்கி நின்று விட்டால் சக்தியினுடைய இயக்கம் அமைந்துவிடும் என்பதுதான் அதனுடைய தாத்பரியமாகும். எனவே
அதை ஜபம் என்று சொன்னோம். அது நாளடைவில் பயிற்சி நல்ல வெல் ட்ரெயின்டா வர 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 அந்த நான் சொன்னது போல அந்த அங்குஷ்ட பிரமாணம் புருவ மத்திக்கும் துரியத்துக்கு இடையில ஒடுக்கம் அமையும். அப்படி அமைவதை நிஷ்டை என்று சொல்வார்கள். அன்பர்களே, இந்த நிஷ்டை என்ற சொல் எங்கே வருகிறது என்று பார்த்தோமே என்று சொன்னால், நான் சகஜானந்தம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். யாரும் வேணும்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். 50 ரூபாய் தான் அந்த புத்தகம். அந்த நூல்ல சித்தர்களும் மகான்களும் தபஸ்விகளும் யோகிகளும் ஞானிகளும் சொன்ன 6 ஆதாரங்களும் கடந்து 7வது மையமாகிய துரியத்தை பற்றியும் அதற்கு மேலே துரியாதீதம் என்ற நிலையை பற்றியும் இந்த துரியம் துரியாதீதம் என்ற நிலைகளை பற்றி பதஞ்சலி முனிவர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தை அருளியவர். அப்படி அந்த யோகத்துக்கு பேஸ் கொடுக்கிறாங்க. எப்படி? அட்டாங்க யோகம் என்று பிரித்து கொடுக்கிறார். 8 நிலைகளாக சொல்லுவார். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஏன் இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் முடிஞ்ச வரையில சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியான, சமாதி என்ற 8 நிலைகள் தான் அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துல. அதுல இயமம் நியமம் எது எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது இது 2. ஆசனம், சிட் எரெக்ட் இன் ஏ பொசிஷன். பிராணாயாமம், மூச்சினை இடகலை பிங்கலை இயக்குவதை பற்றி சொன்னேன் இல்லையா? பிராணாயாமம்னா வலது பக்கம் அமைத்து கொண்டு இடது நாசியில இழுத்து, இடது நாசியில அமைத்து கொண்டு வலது நாசி வழியாக வெளியே விடுவது, மீண்டும் வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விடுவது. இதுதான் பிராணாயாமம். தெரிந்து கொள்ளுது. இது ரொம்ப பேசிக். இதை எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த பிராணாயாமம் என்பது மனம் ஒருமுகப்படுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம். ஏன்னா மூச்சை கவனிக்கும் போது மனம் ஒடுங்கும், லயம் பெறும். கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம், யோகம் எல்லாம் அதுதான். அப்படி மூச்சை முறையாக இயக்கிய நிலையில இருந்து காணாது விழிப்புணர்வோடு நெற்றலை துரியம் என்றார்கள். அதை அரிதுயில், யோக நித்திரை, பிரம்மப்புழை, தாடலை, திருவடி, 1000 இதழ் கொண்ட தாமரை என்றெல்லாம் பேசி இருக்கிறார்கள் யோக நூல்களிலே. எது? உச்சியிலே உணர்வு பெற்ற ஒரு பெருநிலை, அது துரியம், அரிதுயில், யோக நித்திரை, தூங்காத தூக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம், துரியாதீதம் வரையில நம்மை கொண்டு செல்லும். அப்ப அந்த துரியாதீதத்தினுடைய படிகளை பற்றி முனிவர் பதஞ்சலி முனிவர் சமாதி பாதம்னு தனியா கடைசியா கொடுக்குறாங்க. இந்த சமாதி பாதத்துல சமாதி நிலைகளை பற்றி முழுமையா கொடுக்குறாங்க ஒவ்வொன்னா. அது சவிகற்ப சமாதி. எது? இப்ப நிஷ்டையை பற்றி பேசிட்டு இருக்கேன். நிஷ்டைன்னு வாசியோகத்துல சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா? சிவானந்த பரமஹம்சர் நமக்கு சொல்லி கொடுத்த நிஷ்டைன்னா ஜபிக்காமல் அதுவாகி நின்று விடுவது விழிப்புணர்வோடு. அந்த நிலை வரணும். அதுக்காக தான் வாசி பண்ண சொல்றது. அப்படி அந்த நிலை வருகிற போது, நிஷ்டை கைகூடுகிற போது, அது எப்படி படிப்படியா நிஷ்டை வெற்றி பெறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சவிகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி, நிர்விசார சமாதி என்று படிப்படியாக விளக்குகிறார் பதஞ்சலி முனிவர் அந்த சமாதி பாதத்துல. அதுலதான் கடைசியா த பெஸ்ட் ஒரு 7வது படிநிலை என்னன்னு கேட்டா சகஜானந்தம் என்று, அதனை சகஜ நிட்டை என்று சொல்லுவார். நல்ல கவனி. இப்ப
பயிற்சி நாம் செய்து 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 முயற்சி செய்து ஒன்றை அடைவது, லயம் பெறுவது, அதுல நிக்கிறது, நிஷ்டை கை கூடுவது, இது வேற. இது செய்து செய்து நாளடைவுல செய்யறதுன்னு ஒண்ணு தனியா இல்லாம அதுவாகவே மனம் நின்று விடும் பாருங்கள். அதற்கு பேர் தான் துரிய அதீதம், துரியாதீதம் என்று பெயர். அந்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடியதுதான் இங்கே துரியம் கடந்த பெருநிலையாக. அது உச்சிக்கு மேலே உயர்வழி கண்டோர்க்கு இச்சிப்பு இங்கு எதுக்கடி குதம்பாய் என்று பாடியிருக்காங்க குதம்பை சித்தர். உச்சிக்கு மேலே உயர்வழி கண்டோர்க்கு இச்சிப்பு இங்கு எதுக்கடி குதம்பாய். அப்ப இந்த உச்சிக்கு மேல அந்த நிலை, அது கூட யோக சாஸ்திர நூல்கள்ல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தோதஸ் அங்கம், துவாதசாங்க பெருவழின்னு பேரு. உச்சிக்கு 12 அங்குலம் மேல. இது நிறைய விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்றேன். இது எல்லாமே வாசியோகத்துல சித்த வேதத்துல சொல்லப்படலைன்னாலும் மறைபொருளாக உணர்த்தப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த உச்சிக்கு மேல 12 அங்குலம் என்பது துவாதசாங்கம் என்று சொல்லுது. தோனா 2, தஸ்னா 10, தோதஸ் அங்கம், துவாதசாங்கம் என்று பெயர். இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, நல்ல முறையாக தவ பயிற்சி செய்கிறவர்களுக்கு உடம்புல ஜீவகாந்தம், அந்த தவ ஆற்றல் ததும்பி இருக்கும். அப்ப நம்ம எல்லோருக்குமே கூட அந்த உயிராற்றல் களம் ததும்பி இருந்தா உடல்ல இருந்து 1 அடி வரைக்குமோ 3 அடி வரைக்குமோ ஒரு ஆறா உண்டு. இந்த ஆறாவை பற்றி நீங்க விஞ்ஞான பூர்வமாகவும் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா எல்லா பொருளிலிருந்தும் அலைவேகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல மனிதர்களாகிய நமக்கும் கூட நம்முடைய உயிரின் ஜீவகாந்த களம், அலை இயக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் மகான்களுடைய தலையை சுற்றில ஒரு பிரபை இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப பகவான் ரமணர், அவரை பார்க்கும் போதே இந்த கண்கள் மூலமாக ஆற்றல் பெற்று சிறப்படைந்தவர்கள் உண்டு. அதே போல தெய்வ வடிவங்கள்லையும் தலைக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் போட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆறான்னு பேர். அது தலைக்கு மட்டுமல்ல, நம்முடைய உடம்பிலிருந்து எல்லாருக்குமே 1 அடி அல்லது 3 அடி அளவுக்கு நம்ம தவ சக்தியை பொறுத்து ஆறா உண்டு. அப்ப அந்த ஆற்றலை நாம் கையிலே கொண்டு வழங்க முடியும், பயிற்சி அளிக்க முடியும் என்பதும், இன்னும் சொல்ல போனா அதை இந்த வாசியோக பயிற்சி, மூச்சு பயிற்சியை அவங்க காதுல ஊதி அடிச்சு அவங்க அந்த பயிற்சி செய்ய செய்ய காலப்போக்குல அந்த நிஷ்டை கைகூடும் என்பதை பற்றி சித்த வேதத்திலே மிக மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அது நாம் எல்லோரும் படிக்க வேண்டிய, பயில வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல். நான் வச்சிருந்தேன், அது யாரோ இரவல் வாங்கிட்டு கொடுக்கல போல. இப்ப இல்லைன்னா உங்ககிட்ட இந்த சித்த வேதம் புத்தகத்தை காட்டுது. அப்படி இங்கே சீர்தூக்கிறவன் அவன்தான் வைசியன், பலத்தில் ஆற்றல் பெற்றவன் சத்திரியம் என்றும் குறிப்பிடுவார். ஆகையினாலே அன்புள்ளங்களே, இங்கே வாசியோகத்திலே ஜபித்தல் என்பது, உள்நடத்துதல் என்பது மட்டும் பேசப்படவில்லை. அதை கடந்து ஜபம் என்பது இல்லாம நிஷ்டை கைகூடுதல் என்பதும் பேசப்பட்டிருக்கு. அப்ப நிஷ்டை கைகூடும் என்றால், நிஷ்டை என்றால் ஜபித்தல் இல்லாமல் இயல்பாகவே மனம் அந்த அமைதி நிலையில நின்றுவிடும் என்பது. அதற்குத்தான் ஆதாரம் உங்களுக்கு பதஞ்சலி முனிவருடைய சமாதி பாதத்திலிருந்து எடுத்து இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்ப கூட ஒரு கவியில சொல்லுவார், தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டின், தவம் வேண்டாம் ஞான சமாதி கைகூடின் என்று பேசியிருக்கிறார்கள் பெரியவர்கள். அப்ப அந்த தவம் வேண்டாம் என்ற ஒரு நிலையும் உண்டு.
பயிற்சி செய்யறது இல்லாம அதுவே தானாகி நின்று விடுவது என்பது இங்கே உள்ள தனி சிறப்பு. அதை சிவானந்த பரமஹம்சர் பேசியிருக்கிறார் நிஷ்டை என்று. அப்படி பயிற்சியினுடைய முதிர்ச்சியில அதுதான் நிலை பேறு என்பதை அகண்டார்த்தம் என்று பேசுவார். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அது சித்தர்களுடைய பாடல்கள்ல நூல்கள்லயும் வருது. அகண்டார்த்தம் அனுபவித்து, அது அகண்டாகாரம் என்று சொல்லக்கூடியது. அப்படி அந்த அகண்டாகாரமாகிய அந்த பெருநிலையோடு, பேராற்றல் நிலையோடு நம்ம இணைத்துக் கொள்ளுகிறது அகண்ட ஆகாரம். இப்ப நாம காற்றை புசித்து வாழ்தல்னு சொன்னேன். நமக்கெல்லாம் தெரிஞ்சது சோற்றை புசித்து வாழ்தல் தான் இல்லையா? உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், நீரிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். அதே காற்றிலிருந்து ஆற்றல் பெற்றார்கள். அதை தான் காற்றை புசித்து வாழ்ந்தார்கள் சித்தர்கள் என்று ஒரு இடத்தையும் நான் பேசினேன். இப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு மேல அந்த அகண்டார்த்தம் அனுபவித்து என்ற இடத்துல என்னன்னா, இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச பெருவெளியிலிருந்து ஆற்றலை வாங்கிக்க முடியும். அப்ப இங்க உணவு தேவைப்படாது. இத பாருங்க எவ்வளவு அழகா, எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு ஆதாரங்கள் இன்னைக்கு தேதியில கொடுக்க முடியுது. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யார் அப்படின்னு ஒரு வரி உண்டு. தாயினுடைய கர்ப்பப்பையில குழந்தை இருக்கு, அதுக்கு சாப்பாடு எப்படியா போகுது? நாம் அறிவோம் விஞ்ஞான பூர்வமாக. தாயினுடைய உணவிலிருந்து அதுக்கு தொப்புள் கொடி மூலமாக ஆற்றல் அங்க என்ன ஆகுது? குழந்தைக்கு ஊட்டம் பெறுகிறது. அப்ப கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யார்? இப்ப பாறையை உடைக்கும் போது அதுக்குள்ள தேரை இருக்கும். பாருங்க, பாறைக்குள்ள தேரை இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த தேரை என்ன எப்படி உணவு எடுத்துக்கொள்ளாம அதுக்குள்ளேயே உயிர் வாழ முடிகிறது என்றா, அதனுடைய சீக்கிரட்டை கண்டுபிடிச்சாங்க சித்த பெருமக்கள். அதுதான் சித்த வேதம், வாசியோகம். அதாவது மற்ற நமக்கெல்லாம் உள்ள ஓட்டிட்டு நாக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கும் மற்ற விலங்குகளுக்கு. ஆனா தவளை பார்த்தீங்கன்னா, ஓணம், இதெல்லாம் இந்த நாக்கு உள்மடங்கி இருக்கும், நுனியில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப நாக்கை மடித்து உள்ள வச்சிருக்கிறதுனால நம்முடைய மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டுன்னு ஒண்ணு நாம சயின்ஸும் பேசுற இடம் அது. அப்படி சயின்ஸ் சொல்ற அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய பினியல் கிளாண்டு இயக்கம் பெற்று விட்டால், அப்ப அந்த பேரியக்க மண்டலமாகிய பெருநிலையிலிருந்து நாம் ஆற்றல் பெற முடியும் என்பதை பற்றி சித்தர்கள் பேசியிருக்கிறார்கள். அதுக்குதான் உதாரணம் சொன்னாங்க, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யார் என்று சொன்னார்கள். ஏன்னா அங்க அத கண்டறிந்த சித்த பெருமக்கள். நல்லா கவனிங்க அன்பு உள்ளங்களே, அதுக்கு ஒரு பேர் வச்சார். அதுதான் லம்பிகா யோகம் என்று பெயர். லம்பிகா யோகம்னா நாக்கை உள்மடக்கி, அப்படி மடக்கி உணர்ந்து அந்த மூச்சோடு கவனிக்கிற போது துரியம் இயக்கம் பெறும், பினியல் கிளாண்டு ஆக்டிவேட் ஆயிடும். அதுதான் 7வது யோக நிலை. 8வது நிலையை பற்றி தான் சகஜ நிட்டை என்பதை பற்றியும் நான் பேசினேன். எனவே பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு யோகா வகுப்புக்கு போகணும்னா உடனே அதுக்கு இவ்வளவு ஃபீஸை கட்டி இந்த சிலபஸை தன்னாள் இப்படித்தான் நாம பார்த்திருப்போம். ஆனா வாசியோகத்தை பொறுத்தவரையில இங்கே பயிற்சிக்கான கட்டணம் ஏதும் இல்லை. ஆனா குருவினிடத்துல நான் இந்த போதை வஸ்துக்களை, புகையிலை, மாமிசம் போன்றவற்றை விட்டு விடுகிறேன் என்று உறுதி அளிச்சுட்டு பயிற்சி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு யோகாவுக்கு இங்க ஒன்றும் ஃபீஸோ கட்டணமோ இதெல்லாம் இல்லை. அப்படி சித்தாசிரமங்கள் மூலமாக
இன்னும் சொல்ல போனா குற்றாலத்திலையும் ஐந்தருவியில ஒரு சங்கராசிரமம் என்று இருக்கிறது. நான் போயிருக்கேன். அங்க சிவானந்த பரமஹம்சருடைய சீடர் தான் அங்க இருந்தாங்க. அப்படி இந்த ஒரு சிறப்பான பயிற்சி முறை வாசியோகம் என்று சொல்லக்கூடியது நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சிறப்பான ஒன்று. நான் சொன்ன அந்த லயத்து நிற்றல் நிஷ்டை கை கூடுதல் என்பது எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேதாத்திரி மகரிஷி சொல்ற துரியாதீதமும் இங்கே அவரே சொல்றாரு, துரியாதீத பயிற்சியும் இது ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கிய சாதனையே என்று சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? துரியாதீதம் பயிற்சிங்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கிய சாதனை என்பார். இப்ப இந்த சாதனையை கடந்து போகணும். சாதனை பண்றதுங்கிறது கடந்து போகணும். அதைதான் நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ், ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பு, ஒப்புமை இல்லாத உலப்பு இல் அதனை உணர்ந்து உணர்ந்து என்று பாடுகிறார்கள். அப்படி நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உலப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து அவ்வாறு நிலை பெறுவதை இந்த வாசியோகம் நமக்கு கொண்டு சென்று அதனிலே அமைத்து தருகிறது என்று சொன்னால், அதைதான் ஊர்துவகதியிலே நாம் பெறுகின்ற ஒழிவிலொடுக்கம் என்றும் பார்த்தோம். சித்தர்கள் காற்றை புசித்து வாழ்ந்தார்கள் என்பதையும் அறியப்பட்டோம். வாயுவினை உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதென கிடைத்தும் என்று பேசியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சுட்டக்கூடிய அந்த நிஷ்டை நிலையில அங்கே ஒன்றுமில்லை என்பதை, இப்ப அன்புக்கு வடிவம் இருக்கிறதா என்று கேட்டா, நான் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த அன்பை காட்டுங்க, எப்படி எவ்வளவு அன்பு வெயிட்டா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்புக்கு வடிவம் இருக்கான்னு கேட்டா இல்லை. அதே போல வேதாதிரி மகரிஷி சொல்லுவார்கள், அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று சொல்லுவார். நான் யாருன்னு திரும்பி பார்க்க சொன்னார் பகவான் ரமணர். நான் யாருன்னு திரும்பி பார்த்து இதையெல்லாம் எது ஒன்றின் மூலமாக அறிகிறேன் என்று சொன்னால் மனத்தின் உயர்நிலையாகிய அறிவின் மூலமாக அறிகிறேன். அப்ப அந்த அறிவே தெய்வம் என்பது அங்கே சுட்டப்பட்டது. அப்ப அந்த அறிவுக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை. சரி, வள்ளல் பெருமானார் சொன்னாங்க, ஜோதி 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 சுயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஜோதிக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை. பாருங்க, இப்ப அன்புக்கும் வடிவம் இல்லை, அறிவுக்கும் வடிவம் இல்லை, ஜோதிக்கும் வடிவம் இல்லை. சரிதானா? ஓகேங்களா? அடுத்தது சத்தியம் என்று சொல்றோம். காந்தியடிகள் சத்தியமே கடவுள் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியத்துக்கு வடிவம் இருக்கான்னு கேட்டா இல்லை. சரி, நாமெல்லாம் பிரம்ம நிலைன்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம். அதாவது அசைவற்ற இருப்பை குறிக்கும். அதுதான் பிரம்மம், அதுக்கும் வடிவம் இல்லை. சரி, சிவம்னு ஒண்ணு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சிவநிலை என்பதும் இருப்பு மாத்திரம்தான், அதுக்கும் வடிவம் இல்லை. இப்ப இந்த சிவத்துக்கும் வடிவம் இல்லை, கடவுளுக்கும் வடிவம் இல்லை, பிரம்மத்திற்கும் வடிவம் இல்லை, சத்தியத்திற்கும் வடிவம் இல்லை, அறிவிற்கும் வடிவம் இல்லை, அன்பிற்கும் வடிவம் இல்லை, ஜோதிக்கும் வடிவம் இல்லை. புரிகிறதா? இது ரொம்ப முக்கியமான கட்டம், இதை புரிஞ்சுக்கோங்க. வடிவம் உருவம் என்று எடுத்துக்கொண்டார் அருணகிரிநாதர் கூட பாடுறாங்க, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று சொல்லி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமான் தான் குருவா எனக்கு உபதேசிக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உருவம் அருவம், உருவம்னு பார்க்கும் போதே அதுக்கு இன்னொரு பக்கம் அருவம்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நானே இன்னும் ரெண்டு பக்கம் தானே, பூவா தலையா, ரெண்டுல ஏதோ ஒண்ணப்பா.
பூன்னு ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் தலை உண்டுங்கிறதுல மாற்று கிடையாது. எப்ப இருக்குன்னு ஒண்ணு இருக்கோ அப்ப இல்லாததுன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உருவம் இல்லாதது. அந்த உருவம் இல்லாதது ஜோதிக்கும் வடிவமில்லை, அன்புக்கும் வடிவமில்லை, அறிவுக்கும் வடிவமில்லை, சத்தியம் என்பதும் வடிவமில்லாதது, பிரம்மம் என்பதும் சிவம் என்பதும் வடிவமில்லாதது, கடவுள் உருவமில்லாதது என்பதை உணர்கிறது யோக சாதனம். அதுக்குதான் இதுவரையில நாம் சிந்தித்த இந்த வாஸ்யோக பயிற்சியின் மூலமாக எவ்வாறு அந்த இறைபொருளை உணர்ந்து நிற்றல் என்ற ஒரு பெருநிலையை பற்றி சுவாமி சிவானந்தர் சிறப்பாக நமக்கெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள், எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அறியப்பட வேண்டிய ஒரு தொன்று தொட்ட கலை அது. சிதறனுடைய கலை அது. ஔவையார் பேசியிருக்கிறார், ஔவை குரலிலே பேசியிருக்கிறார்கள், விநாயகர் அகவலிலே பேசியிருக்கிறார்கள், சித்தர் பாடல்களிலே பேசப்பட்டிருக்கிறது. ரேசகம், பூரகம், கும்பகம் என்று பிராணாயாமத்தின் மூலமாக பெறப்படும் உயர்நிலைகளாகவும் பேசப்பட்டது. புரியம், அறிதல், யோக நித்திரை என்று சொல்லப்பட்ட பெருநிலையும் 7வது நிலை. அதை கடந்து 8வது, அதுதான் சமாதி. பதஞ்சலி முனிவர் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. கடைசியா எது சொன்னாங்க? அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜே கிடையாது. இந்த சமாதி நிலை தான் துரியாதீதம். அதுதான் அகண்டாகார விருத்தி. அது அனுபவிச்சவங்க எத்தனை பேர்? அகண்டா அர்த்தம் அனுபவித்து என்று நூல்கள்ல பேசப்படுகிறது. அதை நாமும் பெற்று சிறக்க முடியும். நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். பயிற்சியும் கடந்து பயிற்சி செய்யாத ஒரு பெருநிலையிலே நாம் இயல்பாக நின்று விடுவது தானே சித்திக்கக்கூடிய பெருநிலைதான். அதைத்தான் சகஜானந்தம் என்னுடைய நூலிலே நான் விளக்கியிருக்கிறேன். இறை உணர்வில் இயல்பாயிருத்தல், இறை உணர்வில் இயல்பாயிருத்தல் என்று பதஞ்சலி முனிவருடைய யோக சாத்திரத்திலே பேசப்பட்டதை விளக்கி இருக்கிறேன். இதனை அறிந்து உணர்ந்து நிறைந்து சிறப்பும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களாக என்று கூறி இந்த இனிமையான மாலை போதிலே உங்களோடு வாஸ்யோகத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே சந்திப்பதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு அமைவு கிடைத்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உள்ளங்களே, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி அமைகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சேவை செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா ஆ நன்றிங்க, நன்றி நன்றி. நல்லா இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன கேள்விகள் என்ன கேட்கலாம்? மாலா மேடம், உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கா? ஐயா நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நான் வெளியே இருக்கேன். நன்றி. சரி. வாழ்க.